இந்த நாள் இனிய நாளாகட்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி. சுய புத்தி என்ன பண்ணுன்னு சொன்னால் ஓவர் கான்ஃபிடென்ஸை கொண்டு வரும். தன்னம்பிக்கையில் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையை நம்ம கொண்டு வரும். இந்த மிஞ்சிய தன்னம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஆபத்தின் அல்லது வீழ்ச்சியின் மையம் என்று சொல்லலாம். அது ஒரு ஆபத்திற்கான அடையாளம் என்று சொல்லலாம். அநேக நேரங்களில் அநேகரை நம்ம பார்த்துருக்கிறோம். நல்ல புகழின் உச்சத்துக்கு வென்றிருப்பாங்க, நிறைய வெற்றிகளை அடைந்திருப்பாங்க. ஆனால் அதன் பின்பு வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்தபடியினால. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியாது. ஒருவேளை நமக்கு நம்பிக்கை இருக்கலாம், அந்த நம்பிக்கை அதிகமாய் உலகத்தை பார்க்கிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரியாய் வாய்க்கும். ஆகவே நம்பிக்கை அவசியம்தான், தன்னம்பிக்கை அவசியம்தான். அதிலும் நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை அதிலும் மேலாக காணப்படும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. New Beginning Ministries.